எனக்கு எங்க ஐயாவை ரொம்ப பிடிக்கும். என்னடா ஐயான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா, எங்க ஐயாவை ரொம்ப 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 பிடிக்கும். எல்லா மகள்களுக்கும் அவங்களோட முதல் காதல் அப்பா தானே. வயதான அப்பாவை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்ளும் மகள். இங்க ஒரு மகள் தன்னோட வயதான அப்பாக்கு கால்ல ஆணி வந்திருக்கு, வழியில கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்து பார்த்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எனக்கு எங்க ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, அப்பான்னு சொல்லிட்டு ஐயா சொல்றேன்ல. இல்ல இல்ல, நான் தப்பா சொல்லல. அவங்க அப்பாவை ஐயான்னு தான் கூப்பிடுவாங்களாம். இவங்களுக்கு இவங்களோட ஐயாவை ரொம்ப பிடிக்குமா, ஆனா அவங்க ஐயாக்கு அவங்களோட அக்காவை தான் பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. எங்க அப்பாவை தான் நான் ஐயான்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க ஐயாவை. ஆனா எங்க ஐயாவுக்கு வந்து எப்பயுமே எங்க அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதனால எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆவேன். ஸோ அது பழகிடுச்சு அப்படியே. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கைன்னு கூட பிறந்த எல்லோருக்குமே இந்த எண்ணம் எப்பவுமே இருக்கும் போல. எங்க ஐயா பெயிண்டர், பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னும் அவரோட வாழ்க்கையில அவர் நிறையவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னும் வியந்து போய் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட அம்மா இல்லாம அவர் ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறதாவும், நானும் எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டருங்க. ஆக்சுவலாக அவர் ரொம்ப பெயிண்டர், நிறைய பயங்கர ஆர்டிஸ்ட். அவர் அடிக்கடி என்னை நக்கல் பண்ணுவார். நான் செவுத்து கடிக்கிறேன், நீ என்னத்து கடிக்கிறேன்னு தெரியும்ல அப்படிம்பாரு. ஸோ எங்கள் அம்மா இல்லாமல் ரொம்ப ரொம்ப அப்பப்போ ஃபீல் பண்ணுவார். நானும் எங்கள் அம்மா இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நிச்சயமா இப்படி பேசிக்கிட்டே அப்பாவோட காலையும் அழகா பாசமா பார்த்து பார்த்து சுத்தம் செய்யறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் பெண் பிள்ளைகளோட பாசத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.